வணக்கம் ஆபிரகாம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தொகுதிக்கு உட்பட்டது வடமதுரை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மூணாண்டிப்பட்டி. திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இந்த மூணாண்டிப்பட்டியானது உள்ளது. இந்த கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமாக சோயா எண்ணெய் எடுக்கும் எண்ணெய் ஆலை கடந்த சில வருடங்களாக செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் பணி செய்து வருகின்றனர். வட மாநிலம் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று மதியம் திடீரென ஆலையில் எண்ணெய் கசிவு காரணமாக திடீரென தீ பற்றியுள்ளது. இந்த தீ காற்றின் அந்த பகுதியில் அதிக அளவு காற்று வீசியதன் காரணமாக தீ மளமளவென பரவியது. மேலும் எண்ணெய் தொழிற்சாலை என்பதால் தீ அதிக அளவு பரவியது. இந்நிலையில் தீயின் தாக்கம் அதிக அளவு இருந்ததால் தொழிலாளர்கள் அனைவரும் தொழிற்சாலையிலிருந்து வெளியே வந்துவிட்டனர். அதேபோல் உடனடியாக திண்டுக்கல் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். திண்டுக்கல் தீயணைப்பு துறையினர் மயில்சாமி தலைமையில் சுமார் 3 வாகனங்களில் சுமார் 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறை வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீயை அணைத்தனர். தீ விபத்திற்கான காரணம் தீயணைப்பு துறையினர் கூறிய பொழுது எண்ணெய் கசிவின் காரணமாக தீ பரவியதாக கூறியுள்ளனர். இந்த தீ விபத்தில் அதிர்ஷ்டவசமாக ஊழியர்கள் யாருக்கும் மிகப்பெரிய காயமோ அல்லது உயிர் சேதமோ எதுவும் ஏற்படவில்லை. அதிர்ஷ்டவசமாக யாரும் இந்த தீ விபத்தில் சிக்கவில்லை என கூறப்படுகிறது. தற்போது இந்த தீ முற்றிலுமாக அணைக்கப்பட்டுள்ளது. மேலும் தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் எண்ணெய் ஆலை உரிமையாளரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.